ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர் பலன் கேட்டு வந்தார். சார், நான் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து சொத்து வாங்கலான் இருக்கேன், அதுக்கு நீங்கள் பலன் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்தார். நம்ம ஒரு ஜாதகத்தையே வாங்கலை, நம்மளே சொல்லிட்டோம், சார் இது சாதகமாக இருக்காது, நீங்கள் உங்கள் அண்ணனும் நீங்களும் தனித்தனியாக வாங்கிக்கங்க, அதுதான் சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். இந்த மாதிரி நிகழ்வு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் கூட கூட்டு சேரணும், யார் கூட கூட்டு சேரக்கூடாதுன்றது அடிப்படை விதியே இருக்குது. நம்ம இப்போ நாங்கள் 2 பேரும் நல்லா தான் சார் இருக்கோம், சுமூகமாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த பாவங்கள் கூட சேர்ந்து சொத்து வாங்கக்கூடாது. ஏன்னா அது நிகழ்வே சாதகமாக இருக்காது. இதை நீங்கள் ஜோதிடம் படித்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது பொதுவாக நடக்கிற நிகழ்வுகளே பேசிக்கிட்டே இருப்போம். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். எப்படி டிராஃபிக்கில் போனால் ரெட் லைட் போட்டால் நிற்கணும் அப்படின்னா அதே போல் தான் இங்கேயும் சில நிகழ்வுகளுக்கு சில சேரக்கூடாது. அப்போ யார் கூடலாம் சேர்ந்து வாங்கக்கூடாதுன்றதை சொல்லிடலாம். யார் கூட வாங்கக்கூடாதுன்னா, தந்தை கூட சேர்ந்து ஒருத்தர் சொத்து வாங்கக்கூடாது, இளைய சகோதரம் கூட சேர்ந்து வாங்கக்கூடாது, மூத்த சகோதரம் சேர்ந்து வாங்கக்கூடாது. இளைய சகோதரம் அப்படின்னா தம்பி தங்கை முறையில் இருக்கவங்க, மூத்த சகோதரம் அப்படின்னா அண்ணன் அக்கா முறையில் இருக்கவங்க, இவங்க கூடலாம் சேர்ந்து ஜாதகர் சொத்து வாங்கக்கூடாது. இது எப்படி இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் சேர்ந்து வாங்கிக்கிறோம், ஷேர் பண்ணி வாங்கிக்கலான்னு வரும். அதில் பின்னாடி பிரச்சனை தான் வரும். அப்படி பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த இதுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பின்னால் சாதகமாக இருக்கும். இந்த கூட்டு சேர்ந்து வாங்குறப்ப இப்போ நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும், இல்லை உடனேவாக பிரச்சனை, அது உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகளை பொறுத்தது. பட் இந்த நிகழ்வு சேர்ந்தாலே சாதகமாக இருக்காது அப்படின்றது தான் உண்மை. இது நீங்கள் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வெரி பேசிக் லெவல்லே அதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ யார் கூட சேர்ந்து வாங்குறது சாதகமாக இருக்கும் அதுவும் தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னா ஒரு மனைவி கூட சேர்ந்து வாங்கலாம், அது சாதகமாக இருக்கும். இல்லை மனைவி இருக்காங்கன்னா கணவர் கூட சேர்ந்து வாங்கலாம், சாதகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஜாதகர் இருக்கார், அவருடைய தாய், அவங்க கூட சேர்ந்து வாங்குறது அதுவும் சாதகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம பார்க்கணும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியாக வருது, நம்ம 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம் அண்ணன் தம்பின்னு வாங்கினா அது பின்னாடிகளில் கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு, மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.